இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிலே யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிலே தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அரசுடைய அனுசரனுடன் இன்றைய தினம் கார்த்திகை மாசம் என்னும் தலைப்பிலே இன்றைய தினம் மலர் கண்காட்சியானது மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. அது தொடர்பான காணொலியை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். கண்காட்சி எவ்வாறு நடைபெறுகின்றது அது தொடர்பான காணொலியில் சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிலே மாபெரும் ஒரு கண்காட்சியானது மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியானது கார்த்திகை வாசம் என்னும் தலைப்பிலே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அனுசரனுடன் இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய கண்காட்சியானது இன்றைய தினம் 14 முதல் 23ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியானது மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. கிளிநொச்சி தூரடங்களில் இருந்த இன்றைய தினம் மக்கள் அந்த அவர்களுடைய அந்த பூக்கன்றுகள் மற்றும் மாதுளை மற்றும் மாமரங்கள் எல்லாம் கூடுதலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இப்போ தான் ரங்கி கொண்டிருக்கணும். அப்படி தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். உள்ளுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான பூக்கன்றுகள் எல்லாம் இன்றைய தினம் கொண்டு வந்து தற்போது விற்பனையாக உள்ளது. அத்துடன் தற்போது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோசா பூக்கன்றுகள் எல்லாம் பதிவச்சு ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு புது புது கன்றுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் பதிவச்சு. அப்படி நாங்கள் அந்த தொடர்ச்சியாக ரோசா தான் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படியே தொடர்ச்சியாக பதிவச்சு பூக்கன்றுகள் வேருடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். நம்முடைய ஒரு வகையில் இந்த பூங்கன்றுகளை வைத்து கொண்டிருக்கிறோம். இதில் பூங்கண்டெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. ஒரு வகையிலும் பூங்கண்டுகள் இருக்கின்றது. ஒரு வகையில் மாதல்கள் மாங்கண்டுகள் ஒரு வகையில் கருத்த குளங்காண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தி இல்லை பூங்காண்டுகள் எல்லாம் பதிவு வச்சுட்டு எடுத்துக்கணும். இதில் ஒரு கண்டுகளையும் அப்படியே விற்பனை செய்ய வந்திருக்கிறார்கள். கொய்யா காண்டுகள், கொய்யாவும் மாங்காண்டுகள், இதால நெல்லிக்கண்டுகள், அது ஒவ்வொரு வகையான பூக்கன்றுகள் மரங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கி கொண்டிருக்கிறோம் பூக்கன்றுகள் மரங்கள். இதெல்லாம் கொழும்பு பகுதியில் இருந்து வந்திருக்குது. ஒவ்வொரு வகையான அந்த பூக்கன்றுகளை விற்பனை செய்யணும். இதில் செவ்வாந்தி இலையெல்லாம் இருக்குது. இந்த இதில் ஒவ்வொரு வகையில இருக்குது பாருங்க.
அங்க பொட்டி வேணுமா அப்படி அப்படி இருக்குது அதெல்லாம் வேற வேலை இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில பூக்கொண்டு எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கணும். சொற்ப வேலைகளிலே இந்த விற்பனைகள் இடம்பெற காத்திருக்கின்றது. கூடுதலான ஒவ்வொரு வகையிலும் இந்த பூக்கொண்டுகள் எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கணும். இந்த தினம் இந்த யாழ்ப்பாணம் நெல்லூர் பிட்டு பூங்காவிலே இந்த விற்பனையானது மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா செவ்வந்திகள் ஒரு வகையிலும் பூக்கொண்டுகள் எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கணும். இந்த மல்லிகை எல்லாம் இருக்கு. மல்லிகை பூ இதில் ஒரு வகையில் இந்த பூக்கொண்டுகள் வரும். இதில் ஒவ்வொரு கலர்களையும் பூக்கொண்டுகள் கொண்டு வந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையிலும் பூக்காண்டுகள் எல்லாம் கொண்டு இப்போ இறக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சொற்ப வேலைகளிலே இந்த பூங்கா சோலைகளிலே இந்த பூக்கள் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இப்போ 3 மணிக்கு தொடங்க போதும். எவ்வளோ பூங்கா பூவோடு எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூக்கள் இது மிளகாய் எல்லாமே சின்ன நிலையை கூட காய்ச்சிக்கிறாங்க. இந்த ரோஸ் ஆகுறது மிளகாயில பாருங்க ஒவ்வொரு வகையிலும் இந்த மிளகாய் காணப்படுது. கருப்பிலையும் இருக்கு மிளகாய். இங்க கருப்பு மிளகாய், இதுல மஞ்சள்ல இருக்கு மிளகாய். இந்த சின்ன 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 மிளகாய், வித்தியாசமான மிளகாய். இது சின்ன இந்த கத்தரிக்காய் மாதிரி கூடாது. இதுல இதே மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருக்கீங்க. அம்மா மாதிரிலாம் வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம வந்து வாங்கினோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு வகையில பூக்கொண்டுகள் எல்லாம் கொண்டு வச்சிருக்கணும். இது நாவல் போடுறது, நாவல் குருத்தெல்லாம் வச்சு நாவல் கண்டுகள் ஒவ்வொரு வகையிலும் இந்த பூக்கொண்டு எல்லாம் கொண்டு வச்சிருக்கணும். மற்ற சாடிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சாடிகள் எல்லாம் இது பூச்சி கிடக்கு. சாடிகள் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்.
வெற்றில கொடிகள் நீங்கள் வீட்டை கொண்டு வைக்கலாம், பதிவு வச்சு கிடக்குது. நிலையெல்லாம் இளைஞர்கள் இறக்கி கொண்டிருக்கிறார். இப்போ மக்கள் வந்து அந்த பூங்காண்டுகளெல்லாம் வாங்கி கொண்டிருக்கணும். அத்தோட மாவெல்லாம் மாங்காண்டெல்லாம் இப்போ இறக்கி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தால் இந்த கண்காட்சியானது இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த ஒரு கண்டுகள், தேசியல், நாவல்கள், இதில் பார்த்தீங்கன்னா ரோசா கண்டுகள் எல்லாம் பூர்த்தி இருக்குதுங்க. ரோசா கண்டுகள் எல்லாம் இருக்கின்றது. இதிலும் ஒவ்வொரு வர்க்கத்திலே இந்த நித்தியாளியான பூக்கள், மஞ்சள் பூ, வித்தியாசமான கண்டுகள் மற்றும் இந்த கலர் பூக்கண்டுகள் எல்லாம் வந்தது. இந்த மஞ்சள் பூக்கண்டு பெருசு, மஞ்சள் சிவப்பில் இருக்கு. இதுல எல்லாம் ரோசா எல்லாம் பூத்திருக்கு பாருங்க. இதுல அந்த இதே மாதிரி அடிச்சு பூங்கண்டு அப்படி வைக்கணும். செவ்வரத்தங்கண்டுகள். இப்போ அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் எல்லாம் காய்ச்சி இருக்குது பாருங்க. மாமரம் சின்ன மரத்திலேயே காய்ச்சிருக்காது பாருங்க. சின்ன மரத்திலே எல்லாம் மாங்காய் கொடி தேசியெல்லாம் காய்ச்சிருக்கு. இதில் ஒவ்வொரு வகையான பூக்கன்றுகள் மற்றும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாங்கன்றுகள் ஒவ்வொரு வகையிலும் கருத்த குளம்பால், வெள்ளாட்டுவால், ரொமேசியா என்ற ஒரு வகையிலும் இந்த மாங்கன்றுகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. தேசிய இந்தல வந்து சின்ன லேகாட்சி இருக்கு. சின்ன மரம் லேகாட்சி பதிய வச்சு காய்ச்சிருக்கு. அப்படி கோடைகள், விழாவுகள், நெல்லிக்கன்று விழாவெல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலெல்லாம் பூங்கண்டெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறேன். ரோசாக்கள் ஒரு வகையில் இந்த பூங்கன்றால் வச்சிருக்கணும். பெரிய மரங்கள், சமூக மரங்கள், எனக்கு பூக்கன்றெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இந்த மாங்கன்று எல்லாம் இருக்கின்றது. தற்போது இறக்குமதி செய்து இறக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மாங்கன்று எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும். மாங்காட்ட பாருங்க கூழாகும். இதில் விளாட்டுகள், ரொமேசியா, கருத்த குளம்பான் வந்து ஒவ்வொரு வகையிலும் இந்த மாங்காட்டுகள் கணக்கை கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஒரு 500-600 கிராம் இங்காலையும் கிடக்கு பாருங்க. இதில் தென்னைங்கன்றுகள், நாற்று வச்ச கண்டு தென்னைகள் எல்லாம் இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்து எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். இன்றைய தினம் 3 மணிக்கு இந்த நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது. இதில் கொய்யா எல்லாம் இருக்குது பாருங்க. கொய்யா எல்லாம் காய்ச்சிருக்கு, சின்ன காய்ச்சிருக்கு.
காய்ச்சல். அப்படி கூடுதலான பூக்கன்று எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சிவரட்ட பூவை கத்தரியெல்லாம் நாற்றுல இருக்குது. மற்ற தேசிக்கண்டுகள் இந்த கணக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அறிஞர் பாகக்கண்டுகள், இதில் ஈரப்பலா, தோடையல், இந்த பச்சை மிளகாயெல்லாம் வேறு வந்து இந்த சாடியிலே கூட வந்துருக்கு வந்து கணக்கு காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாய் கூட காய்ச்சிருக்கு. மற்ற இந்தியாவிலே வந்த பூக்கன்றுகள் ஒரு விளக்கத்திலே கொண்டு வந்து வச்சிருக்கணும். இது சூரியகாந்தி பூ, இது தேமா பூக்கன்று, இதிலே பார்த்தீங்கன்னா இது என்ன கண்டு தெரியல. செவ்வந்தியல், இதுலேயும் அப்படி ஒரு வகையில பூக்கன்றுகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் கொண்டு வந்து அடுக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி கணக்க பூக்கன்று எல்லாம் இன்றைய தினம் இந்த கண்காட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கோடா பூக்கம் நல்ல வழியா இருக்கு. இதில் வெற்றிலை, மற்றது கண்ண பூக்கண்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் கொய்யா, கூட எல்லாம் கன்றுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். தொடங்கால எல்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கணும். இதில் ஒரு வகையான கன்றுகள் மற்றும் பூக்கன்றுகள், இந்த ஸ்டாண்ட் மாதிரி அடித்து அதில் வச்சு விற்பனை செய்யணும். இது அப்படி ஸ்டாண்ட் மாதிரி அடித்து ஒரு வகையிலும் இந்த பூக்கன்றுகள் இருக்கின்றது. இதில் நான் அடிச்சிருக்கிறேன். மேலே எல்லாம் இருக்கின்றது. கீழே எல்லாம் வச்சிருக்கிறோம். ஒரு வகையில பூக்கன்று எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இதை பார்த்தீங்கன்னா ரோஸாவை எல்லாம் விற்பனை செய்யணும். ரோஸா எல்லாம் இருக்கின்றது. இதில் வந்து ரோஸா போக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கண்டெல்லாம் அடுக்கி இருக்கணும். இப்படியே சிவரூபிணி பழக்கன்று போட் போட்டிருக்கிறாங்க. சிவரூபிணி பழக்கன்று அதே
மிருசுவிலிருந்து வந்திருக்கிறோம். அதில் பூங்கனிச்சோலைகள் பூங்கன்றுகள் விற்பனையாக வந்ததை பார்க்குறீங்க. அதில் தேசியல் எல்லாம் விற்பனை செய்யணும். மற்றது இதில் மாவுகள் மாங்கண்டில் ஒரு வகையான மாங்கன்று எல்லாம் விற்பனை செய்யணும். நல்ல ஒரு பயன்தரும் ஒரு கண்காட்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே வந்தால் நீங்கள் மாங்கன்றுகள் மற்றும் பூக்கன்றுகள் தோடைகள் எல்லாம் வாங்கலாம். அவர்களுடைய அந்த தொலைபேசி இலக்கத்தை பதிவுடன் நீங்கள் நேரடியாக அவரோட பதத்தில் வாங்கி கொள்ளலாம். இதிலேயும் பூக்கன்றுகள் எல்லாம் விற்பனை செய்யணும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பூக்கன்று எல்லாம் வாங்கி கொண்டு வரணும். எல்லாரும் பூக்கன்றுகள் மற்றும் நல்ல பயன்தரும் மரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போயினோம்.